பல்பி டேமரிண்ட் சேனலுக்கு நான் உங்களை வர வைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பைத்தம் பருப்பு உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ஒரு பாரம்பரியமான தீபாவளி பலகாரம். இதுக்கு தேவை முந்திரி பருப்பு, ட்ரை கிரேப்ஸ் மற்றும் ஏலக்காய், 500 கிராம் சர்க்கரை, பசு நெய், பைத்தம் பருப்பு 500 கிராம். ஒரு அடிகனமான வானொலி எடுத்து அதில் பைத்தம் பருப்பை வறுத்து எடுக்கணும். 500 கிராம் பைத்தம் பருப்புனா 500 கிராம் சர்க்கரை எடுத்துக்கணும். பைத்தம் பருப்பை நல்லா வறுத்தெடுக்கணும். 10-15 நிமிஷம் ஆகும். நல்லா வாசனை வர வரைக்கும் வருங்க, நல்ல கலரை மாற வரைக்கும் வருங்க. நல்லா வறுத்தெடுத்ததுக்கப்புறம் ஆற வச்சு மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம். இல்லை நிறைய குவான்டிட்டி இருந்தால் மில்லில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாவை நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி சீனியும் நல்லா பவுடர் பண்ணி அதையும் சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி, ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சின்னதாக உடச்சி வறுத்தெடுத்து வச்சிருந்தாலும் சரி, அப்படியே பச்சையாக போட்டாலும் சரி, அதே மாதிரி உலர்ந்த திராட்சை அதையும் ஒரு கைப்பிடி போட்டுருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம அந்த அடிகனமான வானொலியில் போட்டு வறுத்துட்டு கொஞ்சம் சூடாக்கிட்டு நெய்யை உருக்கி அதில் போட்டு பிடிக்க பார்ப்போம். நெய் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை அந்த அடிகனமான வானொலியில் நம்ம போட்டு அதை சூடாக்கலாம் கொஞ்சம். அதே சமயத்தில் நமக்கு தேவையான நெய்யை பக்கத்தில் இன்னொரு இதில் உருக்கி எடுத்துக்கலாம். உருக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெய்யை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பிடிக்க ட்ரை பண்ணலாம். அது நெய் நிறைய நெய் ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் நெய் தான் இருக்கணும். பிடிக்கிறதுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு நெய் ஊற்றி நம்ம பிடிக்க பார்க்கணும். ஸோ இப்போ சட்டி சூடாயிட்ருக்கு. அப்போ சூடில் பிடிக்கிறது வசதியாக இருக்கும். அந்த பக்கம் நெய் உருக்கிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பிடிக்க பாருங்கள். பிடிக்க வந்துச்சுன்னா நல்லா டைட்டாக கையால் பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி பிடிக்க வரலைன்னா இன்னும் கொஞ்சம் நெய் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ட்ரையல் நேர மெத்தட் தான். அந்த பக்கம் வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கணும். பிடிக்க வரும்போது நல்லா கைப்பொடி எடுத்து நல்லா உருட்டி 2 கையை வச்சு உருட்டி நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அது டைட்டாக பிடிச்சிட்ருக்கோம். தொட்டால் உடஞ்சி தான் போகும், ஆனால் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இந்த 2-3 கரண்டி நெய் ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்ருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம அதை பிடிச்சி பார்க்கலாம். ஒரு கைப்பிடி மாவு எடுத்து ஒரு கையால் கொஞ்சம் உருட்டுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கையை ஒரு பால் மாதிரி பேலன்ஸ் பண்ணிவிட்டு அதை வச்சு சப்போர்ட்டில் வச்சு உருட்டி பாருங்கள். உருட்டி டைட்டாக பிடிச்சி வைங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். அது நம்ம ஈரப்பதம் எவ்வளோ எந்த அளவுக்கு இருக்கோ அந்த ரொம்ப நெய் போட்டு ஈரமாக பண்ணி ஈஸியாக பிடிக்க வர்றது கிடையாது. இது ட்ரையாக தான் இருக்கும், கொஞ்சம் இருக்கும் அந்த நெய். அதை வச்சு தான் நம்ம பிடிக்கணும். அது பவுடராக தான் இருக்கும், வாயில் போட்டு அப்படியே உடஞ்சி விழுவும். அந்த மாதிரி தான் பிடிக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு கைப்பொடி எடுத்து அதை நல்லா டைட்டாக இறுக்கமாக பிடிச்சி இன்னொரு கையோட உள்ளங்கையை ஒரு வால் மாதிரி சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிட்டு அதை நம்ம உருட்டி எடுக்க போகிறோம். எடுத்து பார்த்திங்கன்னா அது அப்படியே நிற்கும், உடையாமல் அழகாக அப்படியே இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம அடுத்த உருண்டையும் பிடிக்க பார்க்கலாம். பிடிக்க வந்துச்சுன்னா எல்லா உருண்டையும் பிடிச்சி அடுக்கி வச்சிடலாம். ஸோ அடுத்த உருண்டையும் ரெடி ஆகிடுச்சு. 3ஆவது உருண்டை பிடிக்க போகிறோம். ஸோ மாவு கரெக்டாக பதத்தில் வந்துருச்சு, பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஈஸியாக வருது. இதே மாதிரி பிடிச்சி வச்சிடலாம். ஸோ 3ஆவது உருண்டை பைத்தம் பருப்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. 500 கிராமுக்கு நிறைய உருண்டை வரும், நான் கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பல்பி டேமரிண்ட் சேனலை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.